நீங்க சொல்றது எப்படி ஒரு கவர்மெண்ட்டே வந்தது, நீங்க சொல்றது ஒரு விமர்சனமா நான் எடுத்துக்கிறேன். ஆனா இதே தமிழ்நாட்டுல நம்முடைய அமைச்சராக திகழக்கூடிய ஐயா தென்னரசு அவர்கள் தான் இதை ஜஸ்டிஃபையும் பண்றாரு. எங்க அவர் அப்படிதாங்க அறியப்பட்டாரு, அது பெரிய விஷயம் இல்லைங்கன்னு சொல்றாரு. அவர் நம்முடைய தமிழகத்தை சேர்ந்தவர் தான், நம்முடைய கூட தான் இருக்கிறாரு, பழகுறாரு. இப்போ எல்லாருமே அப்படி மைண்ட் செட்ல இல்லைன்னு நான் கேட்குறேன். இந்த லீனேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு வகை லீனேஜ் தான் பார்ப்போம். இப்போ வந்துட்டு அம்மா கனிமொழி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஏன் தேர்தல் வந்தால் திடீர்னு பனைமரத்துக்கு டிபிஐ மாத்துறாங்க? நாடார் சங்கத்தில் மட்டும் பேசுறாங்க, வேற ஏதாவது ஜாதி சங்கத்தில் போய் பேசலாம்ல? ஏன் நாடார் சங்கத்தில் மட்டும் போய் தொடர்ச்சியாக பேசுறாங்க? ஒரு 3-4 நாடார் சங்கத்தில் எனக்கு தெரிஞ்சே பேசுறேன். ஏன் பேசுறாங்க? கே சார் வந்து ரெட்டியார் சங்கத்தில் பேசுறாரு, இல்ல அவங்க பேசுறாங்க. கனிமொழி அவர்கள் அவங்க ஏன் நாடார் சங்கத்தில் பேசுறாங்க? அது ஒரு காரணம் இருக்குல்ல. தங்கம் தென்னரசு அவர்கள் வந்துட்டு நாயுடுகளுக்கு ஆதரவாக பேசுறதுக்கு அதே காரணம் தான், வேற எந்த ஒரு காரணமும் இல்லை இல்லைங்களா? அப்போ நாம வந்துட்டு தமிழர்கள் அப்படின்னு சில பேரை பார்க்கிறோம், அவர்கள் தங்களை அப்படி பார்க்கிறார்களாங்கிற கேள்விதான் இந்த இடத்துல வருது. இதான் அதில் இருக்கக்கூடிய சிக்கல். அப்போ என்னன்னா, ஒருத்தவங்க வந்துட்டு தன்னை தாங்களே தமிழர்களாக பார்க்கலன்னா அடுத்தவங்க எப்படி அதை பார்க்கணும்னு நீங்க ஃபோர்ஸ் பண்ண முடியும்? இதான் இருக்கக்கூடிய சிக்கல். அப்போ தமிழர்களுக்கு ஒரு சிக்கல்னா, யார் வந்து குரல் கொடுக்குறாங்களோ, யார் வந்து தன்னுடைய மரபுல தமிழ் மரபை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவர்களை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். நாங்கள் வந்துட்டு தெலுங்கர்களுக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுப்போம், அவங்க கூட தான் நிற்போன்றவங்க போய் நின்றுக்கட்டும். அவங்கள விட்டுட்டு நம்ம விமர்சனம் பண்ணாமல் விளையிக்கிறது தான் நல்லதுன்னு நான் பார்க்குறேன். ஜீரோ நாயுடுங்கிற பேரை நீக்கணும்னு கோரிக்கை வைக்கிறீங்களா? உங்களுடைய கோரிக்கை என்ன தமிழக அரசை நோக்கி? இந்த கோரிக்கை வச்சு என்ன போகுது? நீங்கள் பேரை மாற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன மாற்ற போகிறது? பேசுறது முற்போக்கு சாதி ஒழிப்புன்றீங்கல்ல, அப்போ ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்ற நான் திருப்பி சொன்னேன், இவங்க பேசுறது முற்போக்கே கிடையாது. ஓகே, இவங்க வந்துட்டு இவங்க ஒரு அஜெண்டா வச்சிருக்கிறாங்க. இப்போ உங்கள் கையில் ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் எனக்கு வேணும், நான் அடிச்சு பிடுங்கினேன்னா நீங்கள் வந்துட்டு பிடுங்கிட்டான்னு சொல்லுவீங்க. அப்போ என்ன பண்ணோன்னா, அந்த பொருளை பற்றி தப்பாக பேசி நீங்கள் கீழே போட்டோன்னா அந்த பொருளை நான் தூக்கிட்டு வர்றது இல்லைங்களா? இதுதான் இங்கே தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கான ஒரு வேலை தான் வந்துட்டு சாதின்றது, பிற்போக்கு, அது இதெல்லாம் பேசுறது.